அத்தியாயம் 6. மதம் என்பது அனுபவம். காலம் காலமாக வருவது போவது, ஒன்றிணைவது, அதிலிருந்து வெளிவருவது என்பது அலை போன்று நடந்து கொண்டிருக்கிறது. காலம் முடியும் மட்டும் நடந்து கொண்டிருக்கும். பாரதியர்களின் நம்பிக்கை இது நிரந்தரமான நட்பு என்பதே. இந்த பூத உடல்தான் மனிதன் அல்ல. அதனுள் சூட்சுமமாக மனம் என்று ஒன்று உள்ளது. அதனுள் அதை தூண்டுவதென மிகவும் சூட்சுமமான ஜீவாத்மா தத்துவம் அமைந்துள்ளது. இந்த ஜீவாத்மா, அதாவது தனிப்பட்ட ஆத்மாவிற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அதற்கு இறப்பு பிறப்பு கிடையாது. பாரதிய மதத்தின் ஆதாரம் இதுவே. இன்னும் ஒரு நம்பிக்கை, இதுவே பாரதியரின் சிந்தனையில் உள்ள தனிப்பட்ட சிறப்பம்சம். தனிப்பட்ட ஆத்மா தனிப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து விடுதலை பெற்று பரமாத்மாவுடன் மோட்சம் அல்லது வீடு பேறு என்று ஒன்றாக இணையும் வரை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு உடலினுள் புகுந்து வாழ்க்கை என்பதை நடத்த வேண்டியுள்ளது. இந்த சிந்தனை வேறு எந்த மக்களிடமும் இல்லாத ஒன்று. பழமையான நூல்கள் அல்லது சாஸ்திரங்கள் இந்த இந்திய சிந்தனையான சம்சாரம் என்பதை வெளிப்படுத்தி பிரகடனப்படுத்துகின்றன. சம்சாரம் என்றால் ஒரு உருவில் இருந்து இன்னொன்றுக்கு என்று நகர்ந்து போய்கொண்டிருப்பது. பாரதியர்களின் பல்வேறு பிரிவினர்களும் ஆத்மாக்கள், அதாவது தனிப்படுத்தப்பட்டவை என்று, நிரந்தரமானவை என்று, மாறுதலற்றவை என்ற ஒரே கருத்தினையே கொண்டுள்ளனர். அவர்கள் ஆத்மாவுக்கும் ஈஸ்வரன் அல்லது கடவுளுக்கும் உள்ள உறவு முறையை வர்ணிப்பதில், குறிப்பிடுவதில் வேறுபடலாம். ஒரு சாரர் அவை இரண்டும் எப்போதுமே தனித்தனியானவை என கூறலாம். இன்னும் ஒரு சாரர் என்றுமுள்ள தீக்கொழுந்தான ஈஸ்வரனிடமிருந்து வந்த ஒரு பொறியே ஜீவாத்மா என்பர். மூன்றாவதானவர் இரண்டுமே பாகுபடுத்தப்படாதவை எனலாம். ஆனால் ஆத்மா ஆரம்பமற்றது, முடிவற்றது என்பதுதான் உண்மை. அதற்கு பிறப்பில்லாததால் இறப்பும் இல்லை. தனிப்பட்ட ஆத்மா பல்வேறு உடல்களில் தொடர்ச்சியாக சென்று பரிணமித்து மனிதனாக வந்து நிறைவு பெறுகிறது. எல்லா சாரரும் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் கொண்டிருப்பினும் இந்த நம்பிக்கையில் ஒன்று சேர்ந்து நிற்கின்றனர். இப்போது ஆன்மீக விஷயத்தில் மனித புத்தியானது அறிந்த மிக சிறந்த ஆதார உண்மைகளில் முதன்மையானதும் மிக அதிசயம் வாய்ந்ததுமான உண்மைக்கு வருவோம். ஆத்மாவின் இயல்பு தூய்மை, நிறைவு, ஆனந்தம், அதாவது பரிசுத்தம், பரிபூர்ணம், ஆனந்தம். இவர்கள் சக்தியை வழிபடுபவர்களாக இருக்கட்டும், அல்லது சிவனை அல்லது விஷ்ணுவை வழிபடுபவர்களாக இருக்கலாம், அல்லது புத்தர் ஜைனர்களாக இருக்கலாம். ஆயினும் அனைவரும் இதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். எல்லா இந்துக்களும் இதை நம்புகின்றனர். துவைதிகள் நம்புவது என்னவென்றால், ஆத்மாவின் ஆதார உண்மையான இயல்பு ஆனந்தம். இது ஒரு வாழ்விலிருந்து இன்னும் ஒரு வாழ்வென போகும்போது மனித செயல்பாடுகளின் விளைவாக குறைந்து வற்றிவிடும். அதனை இறையருள் மூலம் திருப்பி கொண்டு வந்து புத்துயிர் ஊட்டலாம். அத்வைதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவ்வாறு குறைவதில்லை என்கின்றனர். ஆத்மா என்பது முழுவதும் சிறப்பு மிக்கதே. மாயை என்ற அறியாமை உண்மையை மறைப்பதால் குறைவற்றதாக தோற்றமளிக்கின்றது என்பர். என்ன வித்தியாசங்கள் இருப்பினும் மைய கருத்தான உண்மையை அனைவரும் ஒத்துக்கொண்டுள்ளனர். கிழக்கிற்கும் மேற்குக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய பள்ளமான பாதையை காணலாம். குறிக்கோளை நோக்கி இரு சாரரும் அதில் பயணம் செய்வர். கிழக்கு தேசத்து மக்கள் தங்களின் உள்ள உட்பிரதேசங்களில் இந்த உன்னதமான நன்மை பயக்கும் நல் முடிவினை அடைவதற்காக தேடுகின்றனர்.
வழிபடும்போது நாம் கண்களை மூடி இறைவனை நம்முள் காண முயல்கிறோம். மேற்கு நாடுகளில் உள்ள மக்கள் தங்கள் முகங்களை உயர்த்தி பூமிக்கு அப்பாற்பட்ட வெளியில் இறைவனின் காட்சியை காண முயல்கின்றனர். இறைவன் சிலரை எழுதுமாறு ஊக்குவித்து எழுதப்பட்டவை தங்கள் சமய நூல்கள் என அவர்கள் நம்புகின்றனர். பாரதியர்களின் புனித நூல்களான வேதங்கள் இறைவனின் மூச்சே. அவரை தங்கள் இதயங்களில் கோயில் கொள்ள வைத்துள்ள முனிவர்களுக்கு அர்த்தங்களை அவரே தோன்ற வைக்கிறார். இதுவே பாரதியரின் நம்பிக்கை. இன்னும் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கையினை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு நம்பிக்கையை இரவும் பகலும் விடாமல் பற்றியிருக்காவிடின் அது வெற்றியை அளிக்காது. வேறு விதத்தில் வெற்றி கிடைக்காது. ஒருவர் தான் கீழ்த்தரமானவர், கெட்டவர் என்றும் தனக்கு ஒன்றும் தெரியாதென்றும் நினைத்து கொண்டிருந்தால் அவ்வாறு கீழ்த்தரமானவராகவும் கெட்டவராகவும் அறிவு குன்றியவராகவும் ஆகிவிடுவார். நாம் எப்படிப்பட்டவர் என நம்புகிறோமோ அதே விதமாக ஆகிவிடுவோம். சிறந்த சக்தி, சிறப்பு, ஞானம் ஆகியவை கொடுக்கப்பட்ட எல்லாம் வல்ல இறைவனின் குழந்தைகள் நாம் அமரத்துவத்தின் குழந்தைகள். இந்த எண்ணத்திலேயே நாம் அமிழ்ந்திருந்தோமேயானால் நாம் எப்படி கீழ்த்தரமானவராகவோ அறியாமை உள்ளவராகவோ இருக்க முடியும்? பாரதிய ஆன்மீக கலாச்சாரம் மனிதனின் உண்மையான இயல்பு மிக உயர்ந்தது என்றும் அவன் எப்போதும் இதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் வற்புறுத்துகின்றது. முன்காலங்களில் பாரதியர் தங்கள் சிறந்த இயல்பில் நம்பிக்கை வைத்திருந்தனர். இதன் காரணமாக தாங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவது மிகவும் சிறந்த நிலைமைக்கு உயர்ந்தனர். முன்னேற்றத்தின் சிகரத்தையே அவர்கள் அடைந்தனர். நம்முள் உள்ள ஆத்மாவின் மேல் நாம் நம்பிக்கை இழந்ததால் இப்போதுள்ள தாழ்வான நிலைக்கு சரிந்து விழுந்துள்ளோம். இதுவே எங்கள் வீழ்ச்சியின் ஆரம்பம். ஏனெனில் ஆத்மாவின் மேல் நம்பிக்கை இழப்பது தெய்வத்திடம் நம்பிக்கை இழப்பதை ஒத்ததாகும். அவர் எங்கும் உள்ளவர், அனைவர் உள்ளும் இருந்து உத்வேகம் அளிப்பவர். எங்கள் உடல், மனம், உணர்வு, புத்தி ஆகியவற்றின் இழையாக உள்ளவர். மனிதனின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைய ஒரே வழி அவர் மேலுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துவதே ஆகும். பாரதிய ஆன்மீக சரித்திரம் இந்த பாடத்தை போதிக்கவே விரும்புகிறது. பாரதத்தின் குழந்தைகளே, மிகச் சிறு வயதிலிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த உயிர்காக்கும் மகோன்னத இதயத்தை விரிவடையச் செய்யும் உண்மையை போதியுங்கள். பாரதியர் பெற்ற புனிதமூட்டும் காட்சி இதுவே. ஆத்மா சுதந்திரமானது, பூரணமானது. இது மிக அற்புதமான கண்டுபிடிப்பு, பரவசமூட்டும் சிந்தனை. இயல்பாகவே ஆத்மா நிறைவுள்ளது. நிறைவு என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அல்லது சாதித்துக் கொள்ள வேண்டியதில்லை, அல்லது எதையும் அதனுடன் கூட்ட வேண்டியதில்லை. அத்துடன் எதையாவது கூட்டினால் காலம் செல்ல செல்ல அது கழிக்கப்படலாம். கட்டப்பட்டது எதுவும் காலத்தினால் பிரிந்து தனித்தனியாக சிதிலமடைந்துவிடும். மனிதன் இயற்கையாக அசுத்தமானவனாக இருப்பின் 5 நிமிடங்களுக்கு சுத்தத்தை பெறுவதில் வெற்றி கண்டானாகில் பின்பு அசுத்தத்திலேயே உடல வேண்டியவன். ஏனெனில் நடுவில் வரும் சுத்தமானது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக சுலபமாக போய்விடும். அதனால் எல்லா பாரதிய ஆன்மீக சிந்தனையாளர்களும் தூய்மை எங்கள் இயல்பான நிலையென்றும் எங்கள் உண்மை நிலைமை நிறைவு என்றும் அறிவிக்கின்றனர். நாம் என்றுமே குறைவுள்ளவராக இருந்ததில்லை என கூறினர். இந்தியாவிலிருந்து ஆன்மீக சக்தி என்னும் இந்நதி உலகெங்கும் சென்று வளப்படுத்தியது. வாழ்வின் இறுதியில் வாழ்நாளில் பெற்றிருந்த சிறந்த எண்ணங்களையும் உயரிய உணர்வுகளையும் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்திய முனிவர்கள் இவ்வாறு வழிகாட்டினர். அவர்கள் தாம் வாழ்வில் செய்த தவறுகளையெல்லாம் ஒருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கட்டாயப்படுத்தவில்லை. இவையெல்லாம் எங்கும் தடுக்க முடியாது நடப்பவையே. ஆனால்
முனிவர்கள் அறிவிப்பது என்னவென்றால், ஒருவர் தன் உண்மையை விழிப்புணர்வில் வைத்துக்கொண்டு அதன் உன்னத சிறப்பை பற்றிய சிந்தனையிலேயே உறுதியாக அமிழ்ந்திருக்க வேண்டும். அது முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய படியென அவர்கள் அறிவித்தனர். மற்ற எல்லாவற்றையும் விட கருத்தில் கொள்ள வேண்டியது இன்னும் ஒரு உண்மை. பாரதியர்களுக்கு மதம் என்றால் அனுபவம், அதனின்றி வேறல்ல. இந்த முக்கியமான உண்மையை நாம் அடிக்கடி மறந்து விடுவது பரிதாபத்திற்குரிய ஒன்று. எல்லோருடைய இதயங்களிலும் இந்த ரகசியத்தை பதித்து வைக்க வேண்டும். அப்போதுதான் ஒருவர் பத்திரமாக இருக்க இயலும். இது மட்டுமல்ல, தன் முயற்சியால் எல்லாவற்றையும் அடைந்துவிட முடியுமென நினைப்பதோ கூறுவதோ பாரதியருக்கு வழக்கமில்லை. தெய்வ சங்கல்பம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதை பாரதியன் அறிந்துள்ளான். மத கோட்பாடுகளை பயிற்சி செய்து அவற்றின் பலாபலன்களை அனுபவித்தல் வேண்டும். அவற்றை விவரிக்கும் உபன்யாசங்களை கேட்பது பிரயோசனமற்றது. வாதங்கள் சிலவற்றையும் முடிவுகளையும் கற்றுக்கொண்டு கிளியைப் போல் அவற்றை ஒப்புவிப்பது போதாது. புத்திக்கு அவை பிடித்தமானதாகவிருந்து சரி என அது கூறுவதினால் ஒரு பயனுமில்லை. அது ஒருவரை நல் மாற்றம் செய்ய வேண்டும். கடவுள் இருக்கிறார் என்று பாரதியர் கூறுவதும் மனிதர் மாற்றம் அடைவதுமே மிக உயர்ந்த ஆதாரம். இந்த அறிவிப்பு தலையிலிருந்து, பகுத்தறிவிலிருந்து, யுக்தி அதாவது கெட்டிக்காரத்தனம் வரவில்லை. அவர்களின் மூதாதையர் ஒவ்வொருடமும் ஆத்மா என்ற ஒன்றுண்டு என்றும் பரமாத்மாவின் ஒரு பொறி அதுவென்றும் ஆழமாக சந்தேகமின்றி உணர்ந்தனர். முன்காலங்களிலே ஆயிரக்கணக்கானோர் அனுபவம் பெற முயற்சி செய்து வெற்றி கண்டனர். இன்றும் கூட அத்தகையோர் இல்லாமலில்லை. வருங்காலத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். மனிதனுக்கு வரும் ஒரு வகை தாகம் அது. இறைவனை சிந்தையில் இருத்தி ஆனந்தத்தில் அவரை காணாவிட்டால், தன் உண்மையான ஆத்மா பற்றிய விழிப்புணர்வை பெறாவிட்டால் மனிதன் இந்த தாகத்தினால் அவஸ்தைப்படுவான். தான் முழுமை அற்றிருப்பதாக மனவேதனைப்படுவான். முதலில் மனிதன் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையை மனிதன் அறிந்து கொண்டால் எல்லா மத பிரிவினைகளும் சச்சரவுகளும் மறைந்துவிடும். அனுபவத்தில் இறைவனை அறிந்துணர்ந்து அவருடைய மகத்துவத்தை அறிந்தவனுக்கே தெய்வீக அறநெறியை பின்பற்றுவன் என்ற பெயர் கொடுக்கலாம். தங்கள் இதயங்களில் இறைவனை அறிந்து உணர்ந்தவர்கள் மட்டும் தங்கள் இயல்புகளை பிறப்பு இறப்பு சுழற்சி சக்கரத்துடன் இணைக்கும் சங்கிலிகளை அறுத்து விடுதலை பெறலாம். மதத்தினால் மட்டுமே அடைய வேண்டிய உண்மையை வெறுமே மேடை பிரசங்கங்கள் செய்வதால் அவர்கள் விழிப்பு உணர்வு பெற்றதாக கூற முடியாது. இறைவன் மீதான நம்பிக்கை உண்மையான அனுபவத்தை ஆதாரமாக கொண்டது. இதை நாம் ஒத்துக்கொள்ளும் போது சுய பரிசோதனை ஆரம்பிக்கின்றது. அதன் மூலம் நாம் குறிக்கோளை நோக்கி எவ்வளவு முன்னேறியிருக்கிறோம் அல்லது அதை விட்டு எவ்வளவு தூரம் சென்று விட்டோம் என்பதை அளந்து கொள்ளலாம். அப்போது அவனுக்கு தான் இருட்டில் தடுமாறிக் கொள்வது மட்டுமல்ல, மற்றவரையும் தன்னுடன் இருட்டினில் தட்டி துழாவ வைத்துக் கொண்டிருப்பது தெரிய வரும். மற்ற மதத்தவர் மீது மதப்போர் புரியும் மதவெறியை அப்போதுதான் மனிதன் விட்டொழிப்பர். மதப்போர்களை புரிவதில் மகிழ்ச்சி கொள்பவரிடம் இக்கேள்விகளை கேட்க வேண்டும். நீ இறைவனை பார்த்தாயா? தெய்வீக ஆத்மா என்பதை பற்றிய விழிப்புணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லாவிடில் இந்த கடவுள் பெயரை நிந்திக்கவோ இல்லை என்று கூறவோ உனக்கு எப்படி அதிகாரம் வந்தது? வீதியில் ஒரு குருடனை இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியுமா? அது நடக்க முடியாது. அதனால் என் கடவுளை இகழ இல்லை என்று கூறும் முன்னர் முதலில் உன் உண்மையை அறிந்து கொள்.